சென்னை துறைமுகத்தில் கண்டெய்னரை இறக்கிவிட்டு வெளியே வந்த லாரியின் முன்பக்க கேபிள் உடைந்து ஓட்டுநருடன் கடலுக்குள் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் கூற கேட்கலாம். கதிரவன் வணக்கம். மேலும் தகவல்களை பதிவு செய்யுங்கள். சென்னை துறைமுகத்தில் கண்டெய்னரை இறக்கிவிட்டு வெளியே வந்த டெய்லர் ஓட்டுநர் அனுமதி இல்லாத பகுதியில் சென்ற போது பின்னால் வந்தவர்கள் வெட்டியதால கடலில் கண்டெய்னரோடு விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது அந்த ஓட்டுநரை தேடும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முத்து மாரியப்பன் 36 வயதான இவர் சென்னையில் தங்கி சிவம் லாஜிஸ்டிக் என்ற தனியார் நிறுவனத்தில் லாரி ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார். இன்று காலை லாரி ஓட்டுநர் முத்து மாரியப்பன் டெய்லர் லாரியில் கண்டெய்னர் ஏற்றிக்கொண்டு சென்னை துறைமுகத்துக்கு சென்றிருக்கிறார். பின்னர் கண்டெய்னரை சென்னை துறைமுகத்தில் உள்ள கோஸ்டல் பிரிட்ஜ் சிஎல் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தில் இறக்கி வைத்துவிட்டு லாரியை வெளியே புறப்பட்டுள்ளார். அப்போது ஓட்டுநர் துறைமுகத்தை அனுமதி இல்லாத பகுதியை நோக்கி சென்றதால் அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் பாதுகாவலர் அந்த பக்கம் செல்லக்கூடாது என ஓட்டுநரை நோக்கி கூக்குரல் எழுப்பியிருக்கிறார்கள். அப்போது விரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால அதிர்ச்சியடைந்த அவர் எதிர்பாராத விதமாக லாரியின் முன்பக்க கேபின் உடைந்து ஓட்டுநருடன் ஆழ்கடலில் விழுந்திருக்கிறது.